நீங்கள் மதுரைக்கு போகிற மாதிரி இருந்தால் அப்போது இந்த அழகர் மலை மேலே இருக்கிற இந்த அதிசய முருகனை பார்க்காம வந்துடாதீங்க. அவ்வளோ அழகாக இருக்காருங்க. மதுரையிலேருந்து 25 கிலோமீட்ரு தாங்க நம்ம அழகர் மலை இருக்குது. அந்த அழகர் மலை மேலே தாங்க முருகப்பெருமானின் 6வது படை வீடான பழமுதி சோலை இருக்குது அமைஞ்சிருக்கு. காலையில் கோவில் திறக்கிற நேரம் எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் திறந்துடுறாங்க. அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கெலாம் கோயில் நடை சாத்தப்பட்டுருங்க. மதியான நேரத்தில் நடை சாத்தாமல் தொடர்ந்து இருக்குங்க. இந்த கோயிலுக்கு மேலே போகிறதுக்கு பஸ் வசதி இருக்குங்க. அடிவாரத்துலேருந்து மேலே போகிறதுக்கு அரசு பேருந்து இருக்குது. கோயில் வளாகத்தில் ஒரு அந்த பேருந்து இருக்குது. நீங்கள் சொந்த வாகனமாக இருந்தால் அதுலேயும் வரலாங்க. நம்ம முருகப்பெருமான் இருக்கிறதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அருக்காணியம்மன் கோயில் இருக்குங்க. அங்கே நூபரண கங்கை தீர்த்தம் இருக்குது. அதில் நிறைய பேர் குளித்தவங்க அந்த தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டது ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு தான் போகிறாங்க. அப்புறமே தாங்க பழமுதி சோலை வராங்க. நம்ம முருகப்பெருமானும் ஔவையாரும் இந்த நாவல் பழத்தை வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை பார்த்திங்கன்னா உண்மையாலுமே இந்த பழமுதிரி சோலையில் தான் நடந்திருக்கு. அந்த நாவல் பழ மரம் இன்னமும் இந்த கோயிலில் இருக்கிறதா சொல்லப்படுது. வழக்கமாக நாவல் பழம் ஆடி ஆவணி மாதங்களில் தாங்க காய்க்கும். ஆனால் நம்ம பழமுதிர் சோலையில் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி திருவிழா நடக்கும்போது இந்த நாவல் பழமெல்லாம் பழுக்குங்க. இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. முருகரோட 6 படை வீட்டில் 3 படை வீட்டில் தான் மட்டும்தாங்க நமக்கு தம்பதியராக காட்சி கொடுக்குறாங்க. அதில் எந்தெந்த கோயில்னு பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம், திருத்தணி, அப்புறம் பழமுதிர் சோலை, இந்த 3 கோவில்லையும் தாங்க மூலவராக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானை கும்பிட்றதுக்கு முன்னாடியே மேலே இருக்க அர்க்காணி அம்மனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே நீராடிட்டு அதுக்கப்புறம் நம்ம முருகப்பெருமானை கும்பிடுங்க. உங்களுக்கு எந்த வேண்டுதலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம முருகப்பெருமான் நினச்சதை நடத்தி கொடுப்பாங்க. இப்போ நான் சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பிட்டேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணுங்கள்.